சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, ஸ்ருதி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இல்லாத ஒன்ன செய்ய வச்சிடாத, அதுக்கு அவங்க அம்மா பிசினஸ் ஒண்ணு போனா வேற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி கோவப்பட்டு அப்போ அப்பா மாறி போயிட்டாரா, நீ சொல்றத பார்த்தா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் வேற சரியில்லைன்னு சொல்றியே அப்படின்னு ஸ்ருதி கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. பின்ன ஸ்ருதி அவங்க அப்பா அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இந்த சீன்ல மனோஜ் வாக்கிங் பண்றாரு வீட்லயே. எல்லாரும் அவரையே பார்க்க, ரவி என்னடா கூப்பிட்டு பேசாம இருக்கான் அப்படின்னு சொல்ல, முத்து கத்திட்டு பேசுடா அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் என்னன்னா ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பின்ன முத்து என்னது ஸ்கூலா, முத்து என்னது ஸ்கூலா அப்படின்னு பார்த்து அகைன் பணம் கேட்க போறான்பா அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி முத்து நீங்க அமைதியா இருங்க, அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா உன் வாயை மூட முடியாதுடா அப்படின்னு சொல்ல, முத்து ஆமா அது யாரு சொல்றாங்க பாருங்கன்னு நக்கல் பண்றாங்க. பின்ன மனோஜ் அவரை ஸ்கூல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா பேச கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு வீட்டுல. விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ அதுக்கெல்லாம் தகுதியானவன் தான்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரோகிணிய மனோஜுக்கு மேரேஜ் பண்ணி வச்சத சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை இப்போ தேவையில்லாம ஏன் பேசுற இது எல்லாம் அப்படின்னு கேட்க, நீங்க எனக்கு சொல்லாதீங்க நான் என்ன பேசணும்னு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் அவங்க அப்பா கூப்பிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல நீ என்ன பேச போறன்னு கேட்க, உடனே முத்து இவன் என்ன பேச போறான், பணத்தை எடுத்துட்டு ஓடுறது எப்படி திருடுறது எப்படின்னு பேசுவான்னு சொல்ல, ரோகிணி பொங்கிட்டு வராங்க. படிக்காதவங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது, மனோஜை பார்த்து பொறாமப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா ரோகிணி போதும் நிறுத்துங்க, படிச்சவங்களை விட படிக்காதவங்க தான் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா கைட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னாமல மனோஜை கூப்பிட்டு சொல்லுடா நான் என்ன சொல்ல போறேன் நாளைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு கேட்க, இன் ஃபியூச்சர் லாயர் டாக்டர்ஸ் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க அது அப்படின்னு சொல்றாங்க. மீனா இவர் படிக்கலனாலும் இவருக்கு நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா ரவி ஸ்ருதி எல்லாரும் முத்துவை புகழ்ந்துட்டு இருக்காங்க. முத்து பேச சொல்லியா கொடுக்கணும், யாரா இருந்தாலும் முத்து கிட்ட அட்டாச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ரவி. மனோஜ் வாய்க்கு வந்தது யார் வேணாலும் பேசலாம், ஆனா ஸ்டேஜ்ல பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ் முத்துவை ட்ரிகர் பண்றாரு. உடனே முத்து ஒரு ஸ்பீச் மாதிரி 2 லைன் பேசுறாரு. அப்போ அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும், பணம் காசை விட படிப்பு ரொம்ப முக்கியம், அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற குரு அவங்களும் ரொம்ப மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு பேசுறாரு. இதனால மாதா பிது குரு இவங்களை நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றாரு ரவி. டே மனோஜ் முத்து பத்தியா எவ்வளவு கிளியரா பேசுனா, நீ பேசுவியா இந்த மாதிரி கேட்க, உடனே விஜயா சப்போர்ட் பண்றாங்க மனோஜுக்கு. மனோஜ் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. காமெடி மோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. நாய் வேற குழைக்குது. விஜயா நல்லா ஏத்தி விடுறாங்க. மனோஜ் மீனி நல்லா பேசுறடா அப்படின்னு சொல்ல, உடனே நாய் குழைக்குது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே மனோஜ போதும்டா அப்படின்னு சொல்ல, மனோஜ் இரிட்டேட் ஆகிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. போயிட்டு நாயை கல் எடுத்து அடிச்சிடுறாரு. போதும்டா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை விஜயாவை கேட்க, மனோஜ் நீ பேசுனது எதுனா உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. உடனே விஜயா மனோஜ் பேசினாலும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி முத்து பேசினதுலயாவது பசங்களுக்கு என்ன வேணும்னு இருந்தது, ஆனா இவர் பேசுறதுல இவரை பத்தி மட்டும்தான் தற்பெருமையை பேசிட்டு இருக்காரு, இது யாருக்கும் தேவை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ள வராரு. ஏன்பா முத்து, ஜீனு நாய உங்க அண்ணன் கல்லால அடிச்சிட்டாருன்னு சொல்ல, உடனே முத்து நீ பேசின பேச்சுக்கு நாய் தானா உனக்கு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, நாயோட ஓனர் நாய்க்கு கால்ல அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், மெடிக்கல் செலவுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலை மனோஜ் உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு திட்டிட்டு காசு கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலை மனோஜ் உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு திட்டிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்களுக்கு புத்தி சொல்ல போறேன்னு சொல்ற, முதல்ல உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. மனோஜ் 50 ரூபாய் கொடுக்குறாரு மெடிக்கல் செலவுக்கு. அவங்க என்னப்பா 50 ரூபாய் கொடுக்குற, 500 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ல, அப்புறம் மீனா நாய அதுவும் உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிறகு மனோஜ் 500 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் கிளம்பி போயிடுறாரு. முத்து இதே மாதிரி நீ நாளைக்கு ஸ்கூல்ல போய் பேசினா அந்த பசங்க உன்ன கல்லால அடிக்க என்னடா பண்ணுவ,
பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை மனோஜ் கிட்ட. குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, மனோஜ் நீ இதே மாதிரி பேசுன்னு சொல்றாங்க. அப்போ முத்து, நீ கல்லால அடி வாங்குறது கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சிட்டு மீனா முத்து கிட்ட, பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. முத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்ருதி, அதுதான் ரொம்ப ஹானஸ்டா பேசுனீங்க. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி பேசுனா அது நல்லா இருக்காது. நீங்க மனசுல பட்டதை டைரக்டா பேசுனீங்க. அப்ப அது ரொம்பவே நல்லா இருந்தது, நேச்சுரலா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நன்றி சொல்றவரு ஸ்ருதி கிட்டயோ மீனா கிட்டயோ முத்துவ அரசியலுக்கு போங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க மீனாவும் ஸ்ருதியும். பாலிடிக்ஸ் போயிடுங்க, உங்களுக்கு தான் நல்லா பேச வருது இல்ல, நீங்க நல்லா பேசுனீங்கனாலே பாலிடிக்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. பிறகு மீனா சொல்றாங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேங்க அப்படின்னா, ஏன் மீனா நீயும் போய் எதனா பேச போறியா அப்படின்னு முத்து கலாய்க்கிறாரு. என்ன மீனா, இல்லங்க ஸ்கூல்ல பூ டெக்கரேஷன் பண்ணணுமா, மண்டப மேனேஜர் சொன்னாரு, அதனால நான் போய் அங்க போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி உடனே, உங்க பிசினஸ்ல நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு மீனா, நீங்க இதை நல்லா டெவலப் பண்ணி படிப்படியா முன்னேறலாம் அப்படின்னு சொல்ல, மீனா முத்துவும், ஆமா மீனா, நீ இந்த பூ பிசினஸ்ல நல்லா இந்த இதுலயே நல்ல பெருமையா வர்ற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகலாம் மீனா, அவ்வளோ இது இருக்குது, நீ நல்லா டெக்கரேட் பண்ற, உனக்கு நல்ல திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா முத்து கிட்ட, நீங்களும் நல்லா படிப்படியா முன்னேறி வரலாங்க, உங்களுக்கும் அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்ல, மீனா முத்து நான் என்ன மீனா என் பிசினஸ்ல வரப்போறேன், நானே கார் ஓட்டிட்டு இருக்கேன், கார் ஓட்டுறதுல என்ன படிப்படியா முன்னேற வேண்டியது இருக்கு, இருந்தா இன்னும் ஒரு 2 கார் வாங்கலாம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி நீங்க தான் நல்லா பேசுறீங்கல்ல, நீங்க வேணா இன்ஃபுளுசர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்து எனக்கு தான் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதி இன்சூரன்ஸ் இல்ல, இது இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப சோசியல் மீடியால எல்லாம் பேசி வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க நல்லா பேசி வீடியோ எல்லாம் போட்டீங்க அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே உங்களுக்கு காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சோசியல் மீடியால எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணா அது காசு வரும், அதுக்கு என்னவெல்லாம் பேசலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ பண்றது, மூவி ரிவ்யூ பண்றது எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. பேசிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஸ்ருதி மீனா கிட்டயும் முத்து கிட்டயும். அப்ப முத்து சொல்றாரு, முன்னெல்லாம் வேலை செஞ்சாதான் பழக்க முடியும்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பெல்லாம் பேசினாலே பொழைச்சிக்கலாம் போலயே, பாட்டி சொல்லுவாங்க, வாய் இருக்கிற புள்ள, வாய் பேச தெரிஞ்ச புள்ள பொழைச்சிக்கலான்னு, அந்த மாதிரி இருக்குது போலயே அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, நாளைக்கு நான் ஓபன் பண்ண போற ரெஸ்டாரண்ட்ல உங்களை தான் நான் பேச வைக்க போறேன், நீங்க தான் அந்த ஃபுட் எல்லாம் ரிவ்யூ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும், நீ அதை நான் வீடியோவா எடுத்து நான் ப்ரொமோட் பண்ணிப்பேன், உங்களை வச்சு நான் ப்ரொமோட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவும், அப்படியா, அதுதானே, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. ப்ரோமோ பாத்தீங்கன்னா மனோஜை 4 பேர் கூப்பிட்டுட்டு வராங்க, நாய் கடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடிச்ச நாய் 1 மாசம் உயிரோட இருக்கணும், இல்லைன்னா அது செத்துருச்சுன்னா மனோஜ்க்கு எதனா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நாய் ஜீனு தான் கடிச்சிருக்கும், பக்கத்து வீட்டு நாய் அதுதான் கடிச்சிருக்கும்ன்ற மாதிரி அவருக்கு போன் பண்ணி ஜீனு எப்படி இருக்குன்னு கேட்க, ஜீனு இறந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அது ஒரே ஷாக்கிங்ல முடியுதுங்க ப்ரோமோ. திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாய் என்ன ஆச்சு, மனோஜுக்கு என்ன ஆச்சு, மனோஜ் ஸ்கூல்ல போய் கடி வாங்கினாரா, இல்ல பக்கத்து வீட்டு நாய் கடிச்சதா, இல்ல என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு எபிசோடு ரொம்ப நார்மலா போச்சுங்க. இந்த மாதிரி அப்கமிங் எபிசோட ரிவ்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கருத்தையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எப்படி இருக்கும் இந்த சீரியல்ல, இன்னும் உங்களோட கருத்துல என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.